திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயோனிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உம் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது இறை தன்மையின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை நலமாக்கும், தொழாததை தொழச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். அறநெறி பேறுகளையும் நல்ல இறப்பையும் நிலை வாழ்வையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். முழுமையான இறைவனும் முழுமையான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தந்தை கடவுளின் மகளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை நம்பிக்கை என்னும் அறநெறி உருவாகி பலன் அளிக்கும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மகனாகிய கடவுளுக்கு அன்னையாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை எதிர்நோக்கு என்னும் அறநெறி உருவாகி வளரும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாராகிய கடவுளுக்கு மிகவும் அன்புள்ளவளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை அன்பு என்னும் அறநெறி உருவாகி
அதிகமாகும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மாட்சியின் மறையுண்மைகளில் முதலாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாட்சியின் மறையுண்மைகளில் இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாட்சியின் மறையுண்மைகளில் மூன்றாவது, புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாற்றியின் மறையுண்மைகளில் 4வது, புனித கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாட்சியின் மறையுண்மைகளில் ஐந்தாவது, புனித கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே மற்றும் வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். திருத்தந்தையின் வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகன் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவொரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்துலகை படைக்கும் முன்பே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதுதர்களால் படைக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏதேன் தோட்டத்தில் முதல் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானில் தோன்றும் விண்மீன் என இறைவாக்கினர்களால் உரைக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகிற்கு நன்மை கொண்டு வரும் மேகம் என்று சொல்லப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மைகளுக்கு தகுதியான புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னோர்களால் புனித என்று உரைக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தற்பெருமை கொண்ட அழகின் தலையை மிதித்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சி புரிந்த 16 அரசர்களின் குலங்களுள் உயர்குலத்தை சார்ந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேன்மை பொருந்திய சுவக்கின் அன்னமாவிடம் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது முதிர்ந்த பெற்றோரிடமிருந்து நம்பிக்கையினால் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்களின் வேண்டுதலாலும் அறச்செயல்களாலும் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வானதுதர்களையும் புனிதர்களையும் விட அழகிய வெளிச்சத்துடன் பிறந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் அருட்கொடைகளான கொழுந்தான புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறி வழியிலே அனைத்து புனிதர்களையும் விட சிறந்த நெறியை கடைபிடித்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம் பிறப்பால் விண்ணகத்தில் உள்ளோருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மாட்சி நிறைந்த மரியா என்னும் பெயர் கொண்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலேயே கோயிலில் காணிக்கையாக அளிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முப்பொழுதும் கன்னி என்னும் நம்பிக்கை நிறையை நோக்கி நடந்தவளாகிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாய் நடந்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோருக்கு நலம் கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பியோரை கைவிடாத தாயாகிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுக்கும் விண்ணக முடியாகிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தை தனது இருப்பிடமாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானை தனது அடியானாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனை தொழில் மற்றும் விவசாயம் செய்வோருக்கு மாதவடியான் வழியாக ஞான மொழிகளை வழங்கிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதநீர் குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற திருவிதாங்கூர் மன்னரின் அஞ்சல்காரரின் குதிரையை அசையாமல் நிற்கச் செய்ய மாதவடியானுக்கு ஆற்றல் வழங்கிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனை மரத்திற்கு கீழ் நின்ற தாயையும் 2 குழந்தைகளையும்
இடி மழையிலிருந்து காப்பாற்ற மாதவடியானுக்கு அருள் வழங்கிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மருந்துக்கும் பொறிக்கும் அடங்காத எலிகள் மாதவடியானின் பரிந்துரையால் அழிய வழி செய்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானின் கல்லறை மண், விஷக்கடி, தோல் நோய், தீராத வயிற்றுவலியில் இருந்து குணம் கொடுக்க அருள் வழங்கிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண வரமும் குழந்தை வரமும் கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருவிழா கூட்டத்தில் சாலையை கடந்த சிறுவன் பேருந்தின் அடியில் சிக்கிய போது புதுமை செய்து காப்பாற்றிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புயல் நேரத்தில் ஆலய மரம் சரிந்து விழுந்ததில் மரக்கிளைகளுக்கிடையில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றிய புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருடர்கள் காணிக்கை பெட்டியை உடைக்க ஆயுதங்களோடு வந்தபோது முதியவராக மாதவடியானை அனுப்பி வைத்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியற்ற குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் கன்னி தாயே, வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதோடு தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்போதும் புனித கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே எல்லா எதிரிகளின் தாக்குதலில் இருந்தும் கனிவோடு துணை நின்று மீட்டருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடனே வானம் திறக்கப்பட்டது. புறாவடிவில் ஆவியார் அவர் மீது தங்கினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று தந்தையின் குரல் ஒலித்தது.
மத்தேயு 3:16. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளிடத்தில் வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து தனது இறையாட்சி பணியின் தொடக்கமாக திருமுழுக்கு பெறும் விழாவை இன்று கொண்டாடுகின்றோம். நமக்காக விண்ணிலிருந்து மண்ணகம் வந்த இறைமகன் சாதாரண மனிதனாக யோவானிடத்தில் திருமுழுக்கு பெறுகிறார். இயேசுவின் பிறர் அன்பையும் இறப்பையும் முன்னுரைத்த எசாயா நூல் அவரை குறித்து முற்றிலும் கீழ்ப்படிபவரானார் என்றுரைக்கிறது. தந்தைக்கு ஏற்புடையவற்றிற்கு கீழ்ப்படியும் போது தந்தையிடமிருந்து இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானம் முழங்க தந்தை மனம் மகிழ்கின்றார். திருமுழுக்கு பெற்ற இயேசு சோதனைகளில் வெல்லவும் அற்புதங்கள் செய்யவும் பணிவாழ்வை சிறப்பிக்கவும் தந்தையோடும் தூய ஆவியானோரோடும் இணைந்ததை செயலாற்றுகின்றார். இதே ஆற்றலும் வல்லமையும் திருமுழுக்கின் வழியாக நம்மீது பொழியப்பட்டுள்ளது. உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் என்ற இயேசுவின் வார்த்தையை அழியாதது. இறை வார்த்தையிலிருந்து துளிர்ந்த அன்பொன்றை பொக்கிஷம்தான் அன்பியம். இறை நம்பிக்கையை கையாள நமக்காக கொடுக்கப்பட்ட வரம் இயேசுவே அன்பின் எல்லை. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே இறைவார்த்தை வழியாக இறை அன்பை சுவைத்து மகிழ்கிறோம். வாழ்கின்ற நாட்களெல்லாம் இறையன்பில் நிலைக்கவும் பிறர் அன்போடு வாழவும் அன்பின் பாசத்தின் பிணைப்பாக இருக்கின்றது என்பதில் துளி அளவும் மாற்றமில்லை. அன்பியத்தில் நமது பங்கேற்பும் ஈடுபாடும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் பகிர்ந்து இறையாட்சி மலர்ந்திட நமது சிந்தனைகளை இறை திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். தூயமறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் மன்னக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து செல்வாராக. ஆமென்.
கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தரினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜீரை நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினான். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதியடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கிறிஸ்து ஆண்டவரின் ஊழியனாக வர இருக்கும் தோற்றத்தையும் பண்பையும் இறைவாக்கினர் எசையா நூல் வெளிப்படுத்துகிறது. கடவுளுக்குள் கடவுளாக இருக்கும் இயேசு கடவுளின் திட்டங்கள் நிறைவேற தன்னையே கையளிக்க காத்திருக்கும் கீழ்ப்படுதலை தந்தையாம் கடவுள் சான்றுரைக்கிறார். இயேசுவில் விளங்கிய இறையன்பையும் பிறரன்பையும் நமது அன்பியத்தில் நமது செயல்களால் சிறப்பிக்க விருப்பம் கொண்டிட முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன்.
நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 29 பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. 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 இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுள் எல்லாருக்கும் ஆனவர் என்பதை இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கிறது. தூய ஆவியாரின் அருள்பொழிவு அவரை தேடுவோர் அனைவரிலும் தங்கும் என்பதை பேதுரு கொர்னேலியாவின் வீட்டில் அறிந்து கொள்கிறார். எனவே அனைவரையும் நேசித்து அரவணைக்கும் கடவுளின் மக்களாகிய நாம் அன்பியத்தில் வேறுபாடு காட்டாமல் அன்பை மட்டுமே நமது பங்காக கொண்டு இறை அன்பையும் பிறர் அன்பையும் வளர்த்திட அறிவுறுத்தும் இறை வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் வாசிக்க கேட்போம்.
இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 34 முதல் 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர் திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இல்லாமல் இறைவா உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3. ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதை போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருமுழுக்கு என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது விண்ணக வரங்களின் ஊற்றாக இருக்கிறது. திருமுழுக்கு என்பது வெறும் சடங்கு அல்ல, அது விண்ணக வரங்களின் ஊற்றாக இருக்கிறது. இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதாவது ஆண்டவருடைய பொது வாழ்வானது திருமுழுக்கு வழியாக ஆரம்பமாகிறது.
அன்பானவர்களே, நமது கத்தோலிக்க ஆலயத்திற்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்களை 4 வகையினராக வகைப்படுத்தலாம். முதல் வகையினர் ஆலயத்தை தேடி வரக்கூடியவர்கள். இரண்டாவது வகையினர் ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள். மூன்றாவது வகையினர் ஆலயத்திற்கு இழுத்து வரப்படக்கூடியவர்கள். நான்காவது வகையினர் ஆலயத்திற்கு தூக்கி வரப்படக்கூடியவர்கள். ஆக 4 வகையான இறை மக்கள் இருக்கின்றார்கள் என்பது தெளிவாகிறது. முதலில் ஆலயத்தை தேடி வரக்கூடியவர்கள் என்றால் கடவுளை தேடி, அவரது அருளை தேடி, அவரது அனுபவத்தை தேடி, அவருடைய ஆசீரை தேடி, அவரது உறவை தேடி, அவருடைய திருவுடல் திரு இரத்தத்தை தேடி, அவரது வார்த்தையை தேடி, அவரது வாழ்வை தேடி, அவரது குரலை தேடி வரக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள். இதுதான் சரியான பார்வை. இதுதான் ஆலயத்துக்கு வருவதற்கான ஒரே காரணமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் ஆண்டவனிடம் வந்தால் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வார். ஆண்டவரிடம் வந்தால் பொருளாதாரத்தை அதிகரிப்பார். ஆண்டவரிடம் வந்தால் செல்வத்தை கூட்டி தருவார். ஆண்டவரிடம் வந்தார் உயர்நிலையை நமக்கு தருவார். ஆண்டவரிடம் வந்தார் பதவி தருவார். ஆண்டவரிடம் வந்தால் சமூக அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். இது ஆண்டவனின் எதிர்பார்ப்பும் அல்ல, ஆலயத்துக்கு வருவதற்கான சரியான பார்வையும் அல்ல என்பது தெளிவு. மூன்றாவது ஒரு வகையினர் ஆலயத்துக்கு இழுத்து வரப்படக்கூடியவர்கள். கணவன் தன் மனைவியால் இழுத்து வரப்படுகிறான். மனைவி தன் கணவனால் இழுத்து வரப்படுகிறாள். அண்டை வீட்டார் இழுத்து வரப்படுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை இழுத்து வருகிறார்கள். உறவுகள் மற்ற உறவுகளை இழுத்து வருகிறார்கள் என்று விருப்பம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், தேடல் இல்லாமல் ஏதோ அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள், எனவே நாம் சென்று விடுவோம். ஏனோ அவர்கள் செல்லுகிறார்கள், எனவே நாமும் சென்றாக வேண்டும் என்ற ஒரு மனநிலை. இதுவும் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை அல்ல. நான்காவதான ஒரு மனநிலை தூக்கி வரப்படக்கூடியவர்கள். குழந்தையாக இருக்கின்ற பொழுது திருமுழுக்கு அருட்சாதனத்திற்காக தூக்கி வரப்படுகின்றார்கள். அதே போல இறந்த பிற்பாடு அவரது அடக்க திருப்பலிக்காக தூக்கி வரப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதிலும் இறைவனுக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெளிவாக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது திருமுழுக்குக்காக தூக்கி வரப்படுகின்றோம் என்றால் அந்த திருமுழுக்கினுடைய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, நமது திருமுழுக்கு வேறு, இயேசுவின் திருமுழுக்கு வேறு என்று அல்ல. நமது திருமுழுக்கை போன்றுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்காக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கை போன்றுதான் நமது திருமுழுக்கு இருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கை எசாயா முன்னறிவிக்கின்றார். அவரை தன்னுடைய மைந்தராக, அவரை தன்னுடைய பணியாளராக, அவருக்கு ஆதரவளிக்கக்கூடியவராக, அவரை தேர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் என்பது எசாயா காலத்திலேயே கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கும் நமது திருமுழுக்கும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருமுழுக்கினுடைய 2 நன்மைகளை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொருவருடைய திருமுழுக்கிலே இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கில் நடந்தது போல நடக்கிறது. முதலில் வானம் திறக்கப்படுகிறது. இரண்டாவதாக நாம் கடவுளின் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். வானம் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் மலாக்கியா இறைவாக்கினர் அழகாக சொல்லுவான், ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உன் மீது ததும்ப கொட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம் விண்ணகத்திலிருந்து அருளப்படவில்லை என்று சொன்னால் யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் விண்ணகம் திறக்கப்படுகிறது என்றால், வானகம் திறக்கப்படுகிறது என்றால் ஆண்டவரின் அருள் கொடைகள் நமக்கு தரப்படுகின்றன.
இன்றைய இரண்டாவது வாசகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியானவருடைய வல்லமையை தந்தை கடவுள் இயேசு மீது பொழிந்தருளினார் என்று திருத்தூதர் பணி சார்ந்து பகர்கிறது. வானம் திறப்பது என்பது அன்பானவர்களே கடவுளுடைய அருள் வரங்கள், தூய ஆவியானவருடைய கனிகள், தூய ஆவியானவருடைய வரங்கள், கொடைகள் என்று அத்தனை ஆன்மீக வளங்களுக்காக தான் திருமுழுக்கின் போது வானம் திறக்கப்படுகிறது. கிறிஸ்துவிடம் இருந்த ஞானம், கிறிஸ்துவிடம் இருந்த வல்லமை, கிறிஸ்துவிடம் இருந்த வலிமை அனைத்திற்கும் அவருடைய திருமுழுக்கு வானம் திறந்தது என்று சொன்னால், நம்முடைய திருமுழுக்கின் வழியாக கூட வானம் திறக்கப்பட்டு கடவுளின் ஞானமும் கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஆற்றலும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால் நாம் ஆலயத்துக்கு வருவதெல்லாம் வெறும் பொருளாதார தேவைகளுக்காக தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாக வேண்டும். ஆனால் அது சரியான ஒரு பார்வை அல்ல. அன்பானவர்களே, வளங்கள் என்று சொன்னாலே நமக்கு தெரிந்ததெல்லாம் பொருளாதார வளம்தான். ஆனால் இறைவார்த்தை பொறுத்தவரையிலே, ஆண்டவரை பொறுத்தவரையிலே வானத்தை திறக்கிறார், விண்ணக வளம் என்று சொன்னாலே தூய ஆவியானவருடைய கனிகளும் வரங்களும் கொடைகளும் கடவுளின் ஞானமும் கடவுளின் வல்லமையும் ஆற்றலுமானதாக தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து நமது திருமுழுக்கிலே இயேசுனுடைய திருமுழுக்கில் நடந்தது போல என்ன நடக்கிறது? நாம் கடவுளின் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஓரியூர் புனித அருளானந்தர் கூட கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதை தவிர வேறு எதை பற்றியும் நான் கவலைப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுவார். இந்த ஞான பிரகாசியார் என்ற இளையோர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் சொல்லுவார், உலகத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய அரசருக்கு மகனாக பிறப்பதை விட கடவுளின் பிள்ளையாக பிறப்பதுதான் மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. ஒருவன் உலகத்தை எல்லாம் ஆண்டு வருகிறான் வைத்துக் கொள்வோம், அவனுடைய பிள்ளை நான் என்று பெருமைப்படுவதை விட, நிறைவடைவதை விட, மகிழ்ச்சி அடைவதை விட நான் கடவுளின் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதில் தான் பெருமையும் மகிமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அந்த நிகழ்வு தான் திருமுழுக்கு வழியாக நடைபெறுகிறது. புனித வின்சென்ட் ஃபெரர் என்பவர் அழகாக சொல்லுகிறார், ஒரு மனிதன் இந்த மண்ணகத்தில் பிறக்கின்ற பொழுது ஆதாமின் பிள்ளையாக பிறக்கின்றான். திருமுழுக்கு வழியாக அந்த ஆதாமின் குழந்தை புனித கத்தோலிக்க திரு அவையினுடைய கருவறைக்குள்ளே சென்று கடவுளின் பிள்ளையாக வெளிவருகிறது என்று திருமுழுக்கு ஒரு ஜென்ம பாவத்தோடு ஆதாமின் பிள்ளையாக பிறந்தவனை கடவுளின் பிள்ளையாக மாற்றி தருகிறது என்று புனித வின்சென்ட் ஃபெரர் அழகாக சொல்லுகிறார். இரத்த திருமுழுக்கு பெற்ற தனது நபருக்காக தன் உயிர் இழந்த மேக்சிமிலியன் கோல்வே கூட இவ்வாறு சொல்லுகிறார், ஒரு குருவானவர் ஒரு இறைபணியாளர் திருமுழுக்கின் போது அந்த குழந்தையின் மீது தண்ணீர் ஊற்றுகின்ற பொழுது அவருடைய உடல் கழுவப்படுவதில்லை, ஆன்மா கழுவப்பட்டு ஆண்டவருக்குரிய ஆன்மாவாக ஆண்டவருக்குரிய ஒரு குழந்தையாக மாறுகிறது. புனித அகுஸ்தினார் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடு, திருமுழு கொடுத்த பிற்பாடு அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டு தந்தை மகன் தூய ஆவி வாழக்கூடிய ஒரு ஆலயம் இந்த குழந்தை என்று சொல்லுகின்ற பொழுது திருமுழுக்கினுடைய அருமை பெருமை நமக்கு தென்படுகிறது. நாம் எதற்காக ஆலயம் வருகிறோம், நாம் எதற்காக திருமுழுக்கு பெற்றோம் என்ற தெளிவை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த இறைபலியில் மன்றாடுவோம். இறையாசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்னை வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று உண்மை கத்தோலிக்க திரு அவை மீதும் அதனை ஏற்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அதனை வல்லமையோடு வழி நடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியார் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம்
கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திருப்பேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆமென். திருமுழுக்கு வழியாக நமக்கு கிடைத்த உன்னத நிலையையும் அந்த திருமுழுக்கு வழியாக இறைவன் தந்த விண்ணக அருள் வரங்களையும் புதுப்பித்து கொள்ள நமது தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்ற இறை வார்த்தையின் படிப்பினையில் திரு அவையை நடப்பிக்கும் இறைவா, எம் திரு அவையின் தலைவர்கள் அனைவருக்கும் நீரே ஊன்றுகோலாகவும் அரணும் கோட்டையுமாக உடனிருந்து மாறாத உமது அன்பின் அடிச்சுவட்டில் நடத்தி செல்ல வேண்டுமென்று அன்பின் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே தலை சிறந்தது என்று அன்பை முதன்மைப்படுத்திய இறைவா, அன்பு பணிக்காக தங்களை அர்ப்பணித்து ஏழை மக்களுக்காகவும் கைவிடப்பட்டோருக்காகவும் உடல் குறைபாடு உள்ளவர்களுக்காகவும் கைவிடப்பட்ட முதியோருக்காகவும் பணி செய்யும் அன்பு உள்ளங்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் உமது அன்புள்ள இதயத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அன்பின் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உங்கள் வாழ்வுக்கும் ஆணிவேரும் அடித்தளவுமாய் அமைவதாக என்ற இறை வார்த்தையின்படி அன்பியம் என்ற அன்பின் கொடையை அருளிய இறைவா, எமக்காக இறை திட்டத்தின் வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டுள்ள அன்பியத்தில் வேறுபாடின்றி இறை அன்பையும் பிறர் அன்பையும் கொண்டுள்ள ஒரே குடும்பமாக வாழ்ந்திட வேண்டும் என்று அன்பின் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்றுரைத்த இறைவா, கிறிஸ்துவின் செயல்கள் முற்றிலும் உமக்கேற்றதாக இருந்தது போல இறை வார்த்தைகளை கற்றுக்கொள்கின்ற நாங்களும் சிறந்த நம்பிக்கையாளர்களாக சோதனைகளில் வழி விலகாமல் உமது கரம் பற்றி நடந்திட வேண்டுமென்று அன்பின் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடங்கள் அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் அன்பாண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அவர்கள்
பேருக்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது அன்பு திருமகனுடைய இறை வழிபாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்து விளைந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவிழம் கொண்டதார் உமது இறை நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது கல்வாரி பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய திருமொழிக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே கூடிக்கொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தீர். மேலும் தூயாவி புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. கடவுளமானவர்
எங்கள் அன்பான ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும், அதிகாரமும், வலிமையும், வல்லமையும், ஞானமும், செல்வமும், மகிமையும், மகத்துவமும், போற்றுதலும், புகழுதலும், ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனமை இரவு விருந்து அருந்திபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும், அதிகாரமும், வலிமையும், வல்லமையும், ஞானமும், செல்வமும், மகிமையும், மகத்துவமும், போற்றுதலும், புகழுதலும், ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். ஜீரை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரும்ப நின்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றே பெண், எல்லாம் புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே.
கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைப்பு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். திருமுழுக்கு வழியாக கடவுளின் பிள்ளைகள் என்ற அழைப்பை தொடர்ந்து வாழ்ந்து காட்டிட தந்தை நோக்கி மன்றாடுவோம். விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதி ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராம் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் உரை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் மிக ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் ஒரு எடுத்து தெரிய விடாது என் தகப்பன். இறைவனின்
செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தண்ணீரினால் திருமுழுக்கு பெற்று நமக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு தந்த நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவும் திருவுடன் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
இதோ நான் கண்டேன், சான்று பகர்ந்தேன், ஏனெனில் இவரே இறைமகன் என்று யோவான் இவரை பற்றி கூறினார். யோவான் 1:32. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஒரே திருமகனுக்கு இறை நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களின் தொழிலை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறை பலி தொடர்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.